ஹலோ buddies. ஸோ இதில் வந்து காயினோட மாடியூல்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ தேர் காயினில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மாடியூல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து சிங்கிள் மாடியூல் ஃபேக்ட்ரி சிங்கிள் அண்ட் ஃபேக்ட்ரி அண்ட் வியூ மாடல். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். சிங்கிள்னா என்னென்னு பார்த்தோன்னா சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் நம்ம சிங்கிள்டன் கிளாஸை தான் வந்து சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி சிங்கிள்னு இதில் போடுறோம். சிங்கிள்டன் கிளாஸ்னால் என்னென்னா ஒரு கிளாஸ் அதோட இன்ஸ்டன்ஸ் ஒரு டைம் தான் அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து அந்த ஹோல் அப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட் வரைக்கும் க்ரியேட் பண்ணும். அந்த அப்ளிகேஷன் வந்து லைவாக இருக்கிற வரைக்கும் அந்த கிளாஸுக்கு வந்து ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். நம்ம என்ன டேட்டா வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், என்ன டேட்டா வேணும் நம்ம எப்போ டேட்டா வேணாலும் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸ் எடுத்து யூஸ் பண்ணி. ஸோ அதுதான் சிங்கிள்டன் கிளாஸ். ஸோ ஃபேக்ட்ரிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் இந்த கிளாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்பையும் அது வந்து நியூ இன்ஸ்டன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபேக்ட்ரி. இதில் என்ன அட்வான்டேஜ்னால் இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து சிங்கிள்டன் மாதிரி இது வந்து டேட்டாவை வந்து ஹோல்ட் பண்ணாது. நம்ம எவ்ரி டைம் யூஸ் பண்ணுறப்ப ஒன் டைம் யூஸ் தான். ஸோ திருப்பி ரீஇன்ஷியலைஸ் ஆகுதுன்னா திருப்பி ரீஇன்ஷியலைஸ் தான் ஆகும். ஸோ டேட்டா ஹோல்ட் பண்ணாது. பட் ஆனால் மெமரி வந்து கேட்ச் பண்ணாது. நமக்கு வந்து மெமரி த்ரூ அவுட் அப்ளிகேஷன் மெமரி தேவைப்படாது. எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து அதை வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி மெமரி லீக்கும் இருக்காது. ஸோ த்ரூ அவுட் த ஃப்ளோ இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மெமரி லீக் இருக்கும். இது வந்து மெமரி லீக் இருக்காது. ஸோ அதே மாதிரி நம்ம எதுவுமே ஸ்டோரேஜ் அந்த மாதிரி எதுவுமே ஹோல் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஹேண்ட்லர் மாதிரி கிளாஸஸ் கேமரா ஹேண்ட்லர் ஆர் சம்திங் லைக் தட் அண்ட் யூட்டிலிட்டிஸ் ஃபார் டேட் யூட்டிலிட்டிஸ் டைம் யூட்டிலிட்டிஸ் அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூஸ் கேஸ் கிளாஸஸ் அந்த மாதிரி யூஸ் கேஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வியூ மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஃபார் வியூ மாடல். ஸோ ஃபேக்ட்ரியில் உள்ள ஃபேக்ட்ரியும் வியூ மாடலும் சேம் தான். ஸோ ஃபேக்ட்ரியில் இருக்கிற சேம் ஃபீச்சர்ஸ் அதே மாதிரி எவ்ரி இன்ஸ்டன்ஸ் கொடுக்கும் அது மாதிரி தான். பட் வியூ மாடல் என்னென்னா அது வந்து லைஃப் சைக்கிள் ஓரியன்ட் அந்த லைஃப் சைக்கிளோட அட்டாச் ஆகி போயிருக்கும். ஸோ லைஃப் சைக்கிள் கிளியர் ஆனால் மட்டும்தான் இந்த வியூ மாடல் கிளியர் ஆகும். ஓகேவா? லைஃப் சைக்கிள் கிரியேட் ஆகும். லைஃப் சைக்கிள் கிளியர் ஆகிறப்ப தான் இது வந்து கிளியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்ன மாடியூல்னா இப்போ ஏதாவது லைஃப் சைக்கிள் ஓரியன்டாக கான்ஃபிகரேஷன் லைஃப் சைக்கிள் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இது டேட்டா வந்து கிளியர் ஆகிடக்கூடாது. ஸோ இது வந்து டேட்டா கிளியர் ஆகிரும். நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறது போர்ட்ரியாட்லேருந்து லேண்ட்ஸ்கேப் சேஞ்ச் பண்ணுறோம், கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா நமக்கு வந்து ரீக்ரியேட் தான் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து இது வந்து டேட்டாவை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும். இன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு தேவை வியூ மாடல் இன்ஸ்டன்ஸ். ஸோ அதுவான இது வந்து லைஃப் சைக்கிள் ஓரியன்டட். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா பைண்டுன்னு சொல்லுவோம். ஸோ பைண்டுன்னா என்னென்னா நம்ம வந்து இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின் ரெப்போ இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அதில் வந்து தான் மெயின் என்னோடய ஏபிஐ கால்ஸ் டேட்டா கால்ஸ் எல்லாமே அதில் தான் மெயினாக நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம முன்னாடி வந்து ரெப்போன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருப்போம். அந்த இன்டர்ஃபேஸில் வந்து அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸ் மூலியமாக நம்ம அந்த இம்ப்ளிமெண்டேஷனை கால் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷனில் உள்ள ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம டேட்டா சேவ் பண்ணுறதோ ஃபெச் பண்ணுறதோ எடுப்போம். ஓகேவா? ஸோ சேம் திங் நம்ம இப்போ வந்து ரெண்டையும் பைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு இந்த இம்ப்ளிமெண்டேஷனையும் இதையும் நான் தனித்தனியாக இது பண்ணுறதுக்கு போல் பைண்ட் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் ஆஃபில் மெயின் ரெப்போ இம்ப்ளிமெண்டேஷன் இதுக்குள்ளே வந்து பைண்டுன்னு கொடுத்து இந்த பைண்டில் வந்து நான் மெயின் ரெப்போ கொடுக்கணும். ஸோ இப்போ என்னென்னா எனக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸை கால் பண்ணி நான் இந்த இதில் இருக்கிற எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த கிளாஸும் பைண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் உள்ள ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் இந்த கிளாஸில் வந்து டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இதை வந்து நம்ம இன்னொரு விதமாகவும் கால் பண்ணலாம். இப்போ சிங்கிள் வச்சே இது பண்ணலாம். சிங்கிள் போட்டு சிங்கிளில் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து மெயின் ரெப்பாசிட்ரி இங்கே வந்து மெயின் ரெப்பாசிட்ரி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படி போட்டோன்னா இதுவும் நமக்கு இது ரெண்டுமே சேம் தான். இந்த ரெண்டும் உங்களுக்கு வந்து சேம் தான். இதை வந்து நம்ம இதே மாதிரி சிங்கிளுக்கு மட்டும் இல்லை ஃபேக்ட்ரிக்கும் கால் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் கால் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இதில் பார்த்தோன்னா ஃபேக்ட்ரியில் வந்து நான் கெட்டு கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஃபெச் டேட் யூஸ் கேஸில் வந்து மெயின் ரெப்பாசிட்ரி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பேராமீட்டராக தேவைப்படுது. ஸோ அதனால் இதில் வந்து நான் கெட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ மெயின் வியூ மாடல்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ரெண்டு யூஸ் கேஸுமே பேராமீட்டராக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கெட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இப்படி கொடுக்க வேண்டாம், எனக்கு வந்து இதாக வேணும் அப்படின்னா நம்ம இதிலேயே வந்து வியூ மாடல் ஆஃபில் மெயின் வியூ மாடல்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து சிம்பிள், அதை விட கொஞ்சம் காம்பேக்ட் மெத்தடு. இது வந்து நம்ம ப்ரீடிஃபைண்டாக பெருசாக கொடுக்குறது. நம்ம இப்படியும் கொடுக்கலாம், இது போத் ஆர் சேம். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம இங்கே எல்லாத்துலேயுமே கொடுக்கலாம். தென் அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்குமே தனித்தனி ஃபேக்ட்ரி. இப்போ நம்ம ஏதாவது ஒன்றுக்கு சிங்கிள்டன்னா ஃபேக்ட்ரியாக வியூ மாடலில் கொடுப்போம்னா அதுக்கு தனியாக க்ரியேட் பண்ணணும். ஒரே இதை க்ரியேட் பண்ணி உள்ளே நம்ம ஆர்டராக அடுக்கக்கூடாது. அது வந்து ராங். ஓகேவா?
ஓகே. இதுதான் மொத்தமா பார்த்தீங்கன்னா மாடியூலோடது. ஸோ இது வந்து மாடியூல். இந்த மாடியூலை வந்து நம்ம இந்த ஸ்டார்ட் காயினோட இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு லாக் எதுவும் வேணும்னா நம்ம இதில் லாகர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? லாகர் போட்டோன்னா உங்களுக்கு வந்து இதில் இது ரிலேட்டடான எரர்ஸ் எதுவும் இருந்தால் வரும். ஓகேவா? தேங்க்யூ.